லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஃபாஸ்டா ஒர்க் பண்றது? இந்த சீக்ரெட் மூவில சொல்றாங்க, இந்த புக்கு பார்த்துருக்கோம், நிறைய ஒர்க் ஷாப்ஸ் ரன் பண்றோம். பட் ஸ்டில் என்னன்னா அவ்வளவு சீக்கிரம் நடக்க மாட்டேதே அப்படி நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சார் இன்னொரு இது கேட்டிருப்போம், நம்ம ஒரு ஃப்ரேஸ் இருக்கு எப்படின்னாக்கா, ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர். அதாவது சோ ஒரு பணக்காரனுக்கோ ஒரு நார்மலா இருக்கவங்களுக்கோ என்ன டிஃபரன்ஸ்? மென்டாலிட்டி டிஃபரன்ஸ். மென்டாலிட்டி டிஃபரன்ஸ் மீன்ஸ் அவங்களோட திங்கிங்ல டிஃபரன்ஸ். சோ அது என்னது? அந்த வேர்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ்ல சொன்னோம்னா அதுக்கு பேர் கிராட்டிடியூட். நன்றி ஒரு வார்த்தை வந்து நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் நம்ம லைஃப்ல. நிறைய பேரோட கேள்வி வந்து பாத்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் வந்து நம்ம தேடுறதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், என்னெல்லாம் வேணும்னு கேட்கிறோம். பட் என்னைக்குன்னா நம்ம என்று இதெல்லாம் இருக்குது, கடவுளை ரொம்ப நன்றி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோமா? இன்ஃபேக்ட் நான் டெய்லி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் பிரேயரை வந்து பாத்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை கொடுத்தது நன்றி, இந்த நாளை கொடுத்தது நன்றி. ஏன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா என்னோட நிறைய பேர் நம்ம ஒரு டைம் நியூஸ்ல பாக்குறோம். ஒரு டைம் நியூஸ்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க இறந்துட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க, இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, அவ்வளவு பேர் இறந்துட்டாங்கன்றாங்க. பட் நம்ம ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பெர்ஃபெக்டா இருக்கும், ஹெல்தியா இருக்கும். சோ அதுல வந்து கடவுளுக்கு நன்றி. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அண்ட் எனக்கு ஒரு வீடு இருக்கு, அதுக்கு நன்றி. எனக்கு சாப்பாடு இருக்கு, அதுக்கு நன்றி. எனக்கு ட்ரெஸ் இருக்கு, அதுக்கு நன்றி. இதை நான் சொல்றதுனால எனக்கு என்ன கிடைக்குது? எல்லாமே எனர்ஜி சொல்றாங்க, கரெக்டுங்களா? அப்போ நன்றின்னு சொல்லும் போது நம்ம எனர்ஜி பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் ஆயிடும். அப்ப நன்றின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் நன்றி சொல்லுவாங்க. ஓகே சார், பட் என்கிட்ட நிறைய விஷயம் இல்லையே. கரெக்ட், ஒத்துக்கிறேன். பட் என்ன இருக்கு அதுக்கு நன்றி சொல்றீங்களா? கார் வேணும், கார் வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு அப்புறம் 2 நாள் 3 நாள் இல்ல 1 மாசம் 2 மாசம், அதுக்கப்புறம் அடுத்தது அந்த கார் நல்லா இருக்குமே, இன்னொரு ஒரு வீடு வாங்கணும். வீடுலாம் ஓகே, பட் ஆனா இது கொஞ்சம் சின்னதா இருக்குல்ல வீடு, பெரிய வீடு வாங்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம தேடிட்டே இருக்கோம். அப்ப என்ன ஆயிடுது? இந்த கிராட்டிடியூட் கிடையாது, நம்மள அந்த தேங்க்ஸ் சொல்றது கிடையாது. கொஞ்ச நேரத்தை சொல்றோம், பட் அதுக்கப்புறம் என்ன? என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா வேணும் 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 வேணும்ன்ற போது அப்ப என்ன ஆயிடுது? நம்ம எனர்ஜி வந்து நெகட்டிவா இருக்கா பாசிட்டிவா இருக்கா? நெகட்டிவ். நம்ம அந்த நன்றியில அந்த தேங்க்ஸ்ன்ற மூட்ல வர ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளோட எனர்ஜி பாசிட்டிவா என்ன சொல்லியிருக்கேன் நான், நம்மளோட எனர்ஜி பாசிட்டிவா நம்மள தேடி எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொல்லுவாங்க. நீங்க எல்லாத்துக்கும் நன்றி, இல்லாததுக்கும் நன்றி, இருக்கிறதுக்கும் நன்றி. ஓகே, அண்ட் பிரச்சனை இருக்கும் போது கூட நன்றி. எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கு நன்றி சொல்ல என்னோட எனர்ஜி பாசிட்டிவா ஆகும்போது என்ன ஆயிடுதுனாக்கா, என்ன வந்து நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு எனர்ஜி சர்க்கிள் நான் இருக்கேன். என்னோட எனர்ஜி சர்க்கிள் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? 100% பாசிட்டிவா இருக்கும். அந்த தேங்க்ஸ் ஆட்டிடியூட் இல்லாத போது என்ன ஆயிடுது? உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு? இப்போ நெகட்டிவாவே இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை இல்ல, அதுக்காக தேங்க்ஸ் சொல்லிருக்கோமா? எனக்கு குழந்தைங்க இருக்கு, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிருக்கோமா? இல்ல. ஓகே, இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் நிறைய ப்ராப்ளம் இருக்கு, பட் என்னோட ரிலேஷன்ஷிப் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, அது தேங்க்ஸ் சொல்லிருக்கோமா? இல்ல. நிறைய பேருக்கு அம்மா அப்பா கிடையாது, பட் நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அதுக்காக தேங்க்ஸ் சொல்லிருக்கோமா? இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பார்த்து ஒரு டைம் தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த தேங்க்ஸ் சொல்ல சொல்ற மாதிரி தான் உங்க எனர்ஜி பாசிட்டிவா இருக்கும். நீங்களே பார்க்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வளவு ஃபாஸ்டா உங்க லைஃப்ல ஒர்க் ஆகும் சொல்றேன். சோ பைசாவும் சரி, ரிலேஷன்ஷிப் சரி, ஹெல்த் சரி, எல்லாமே சேஞ்ச் ஆகும்.